கிருபையின் கடலே, கிருபையின் கடலே, கிருபையின் கடலே, கிருபையின் கடலே, தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் கடலே, கிருபையின் கடலே, ஆண்டவரே இந்த 3வது நாள்ல உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை நடத்துவீராக. இந்த டே 3ல உபவாச ஜபத்துல, இந்த 21 நாள் ஜபத்துல பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை ஆளுகை செய்து நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஓ எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். 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 என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, வற்றாது ஒரு நாளும். சொல்லுங்க பார்க்கலாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவே. ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், அது நதிப்பாயும் இடமெல்லாம், அது போகும் இடமெல்லாம், அது நதிப்பாயும் இடமெல்லாம், அது போகும் இடமெல்லாம். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது. எனக்குள்ளே, எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானே. துதி ஊடை போர்த்திடுவேன்,
சாம்பலை நீக்கிடுவேன், சாம்பலை நீக்கிடுவேன், துதி ஊடை போர்த்திடுவேன். சொல்லுங்க, சாம்பலை நீக்கிடுவேன், சாம்பலை நீக்கிடுவேன், அலங்காரமாகிடுவேன். அலங்காரமாக்கிடுவேன், அலங்காரமாக்கிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன். விட்ட எனக்குள்ளே ஜீவ ஊற்று, சொல்லுங்க, வற்றாது. ஆமென். அது வற்றாது. எனக்குள்ளே ஜீவவோ அது வற்றாது, ஒரு நாளும் வற்றி போவதில்லை, வற்றி போவதில்லை, வற்றி போவதில்லை, வற்றி போவதில்லை. இந்த 3வது நாள்ல வற்றி போகாத ஜீவநதியாக, பாய்ந்து செல்லும் நதியாக, வற்றி போகாத ஜீவநதியாக, வற்றி போகாத ஜீவநதியாக, வற்றி போகாத ஜீவநதியாக, வற்றி போகாத ஜீவநதியாக, வற்றி போகாத ஜீவநதியாக. ஆமென். வற்றியது ஜீவ, வற்றாத ஜீவ, வற்றாத ஜீவ, வற்றாத ஜீவ, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ நதியே. வாருங்கப்பா, சொல்லுங்க போதகரே, வாருங்கப்பா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக. போகும் இடமெல்லாம் ஆரோக்கியமே, பாயும் இடமெல்லாம் பரிசுத்தமே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, சேரும் இடமெல்லாம் மாறுதலே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே, செல்லும் இடமெல்லாம் செழிப்புதானே. சொல்லுங்க பார்க்கலாம். வாருங்கய்யா போதகரே, வாருங்கப்பா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக. இந்த 3வது நாளில் ஜீவ தண்ணீரே ஆவியானவரே, வற்றாத நதியாக, வற்றாத நதியாக, எனக்குள்ள 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 வற்றாத நதியாக, வற்றாத நதியாக எனக்குள்ள பாய்ந்து செல்லணும் ஆண்டவரே.
சொல்லுங்க, பாய்ந்து செல்லும் ஆண்டவரே, பாய்ந்து செல்லணும் ஆண்டவரே. இந்த 3வது நாளில் பாய்ந்து செல்லணும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேக நதி பாய்ந்து செல்லணும் ஆண்டவரே. உம்முடைய அபிஷேக நதி பாய்ந்து செல்லணும் ஆண்டவரே. உம்முடைய மகிமையின் நதி என் மேலே ஊற்றப்படணும் ஆண்டவரே. என் மேலே ஊற்றப்படணும் ஆவியானவரே. சொல்லுங்க, ஊற்றிடுங்கப்பா, ஊற்றிடுங்கப்பா. உடைய அபிஷேகத்தினால், நம்முடைய கனிகளினால், நம்முடைய வரங்களினால் ஊற்றிடுங்கப்பா, ஊற்றிடுங்கப்பா, ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. உம் வல்லமைய ஊற்றுங்கப்பா, வல்லமைய தாகத்தோடு தாகத்தோடு காத்திருக்கிறே. சொல்லுங்க, தாகத்தோடு நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். நீரோடை அருகிலுள்ள மரங்களைப் போல நித்தமும் தவறாமல் கனிதர வேண்டும். ஊற்றுங்கப்பா வல்லமைய, ஊற்றுங்கப்பா வல்லமைய. தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வறண்ட நிலத்தில் ஆறுகளே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று. தாகத்தோடு 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 காத்திருக்கிறேன். நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தேவ சமூகத்தில் தாகத்தோடு இருக்கிற ஜனங்களுக்கு அவர் அபிஷேகத்தை கொடுத்து, அவர் வரங்களை கொடுத்து, அவர் கனிகளை கொடுத்து, அவர் மகத்துவமான 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 கிருபையினால, வரங்களினால, கனிகளினால அவர் நடத்துகிறவராக இருக்கிறாரு, நடத்துகிறவராக இருக்கிறாரு, நடத்துகிறவராக இருக்கிறாரு. அபிஷேகத்தினால, ஆமேன், வரங்களினால, கனிகளினால நம்மை நிரப்பி நம்மை நடத்துகிறவராக இருக்கிறாரு. அபிஷேகத்தினால, வரங்களினால, கனிகளினால நம்மை அவர் நடத்துகிறவராக 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 நடத்துகிறவராக. ஓ ஷால ராமலா ரதனதலரபோ. வாரங்காலை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. வாரங்காலை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே வாருமே. கனிகளால் நீரப்பி காயங்கள் ஆற்றும் கருணையே வாருமே. வாரங்காலை கொடுத்து வாழ்வை அளிக்கும் வல்லலே என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே. இன்று நீரப்பும் உந்தன் ஆவியால். சொல்லுங்க, என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே. இன்று நீரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நீரப்பும் இந்த 3வது நாளில் இன்று நீரப்பும் உந்தன் ஆவியால். என்னை நீரப்பும் இயேசு தெய்வமே. இன்று நீரப்பும்
உந்தன் ஆவியா என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா இன்று நிரப்பும் உந்தன் ஆவியா இன்று நிரப்பும் இன்று நிரப்பும் இன்று நிரப்பும் நிரப்புங்கப்பா இன்று நிரப்பும் இன்று நிரப்பும் இன்று நிரப்பும் இன்று நிரப்பும் எங்கள் நிரப்புகிற தேவாவியானவரே, எங்களை நிரப்புகிற தேவாவியானவரே, இந்த 3வது நாளில் எங்களை நிரப்பி எங்களை ஆளுகை செய்து உம்முடைய கிருபையினால, உம்முடைய இரக்கத்தினால, உம்முடைய மகிமையினால ஓ மகத்துவமாய் முடிசூட்டி கொள்ளுகிற எங்கள் தேவாதி தேவனே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியால் உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேணும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேணும், உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேணும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேணும், வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேணும். சொல்லுங்க பார்க்கலாம். வரங்கள் கனிகள் எல்லா நாளும் பெருக வேணும், வாழ்நாள் எல்லாம் பாணி செய்து மடிய வேணும், வாழ்நாள் எல்லாம் பாணி செய்து மடிய வேணும், உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேணும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேணும், உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேணும், எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேணும். ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேணும், ஏதேன் தோட்ட உறவு என்றும் தொடர வேணும், இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேணும், நான் இயேசு கிறிஸ்து குரலை கேட்டு மகிழ வேணும், உந்தன் ஆவி எந்தன் உள்ளம் தங்க வேணும். எந்த நாளும் உந்தன் நாமம், எந்த நாளும் எந்த நாளும் உந்தன் நாமம் பாட வேணும். உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நானே வந்து ஆசீர்வதிப்பேன் சொன்னவரே, ஆசீர்வதிப்பேன் சொன்னவரே, உம்முடைய ஸ்தானத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களை ஆளுகை செய்வீராக. உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொள்ளுங்க ஆவியானவரே. உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம், எங்களை ஏற்றுக்கொண்டு ஆளுகை செய்து வழி நடத்தும்படியாக வேண்டிக் கொள்கிற ஆண்டவரே, உடைய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து நீரே பொறுப்படுத்த வழி நடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்,
ஆமே. நீர் எங்களோடு பேசுங்கப்பா, நீர் எங்களோடு பேசுங்கப்பா, நீர் எங்களோடு பேசுங்கப்பா. ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 21வது நாள் ஜெபத்தில் 3வது நாளில் நாம் வந்திருக்கிறோம். டே 3. கடந்த 2 நாளும் பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு பேசினார். ஸ்பிரிச்சுவல் லைஃப், ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த 3வது நாளிலையும் எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 1 அதிகாரம் 11ஆம் வசனம் 12வது வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஜெரேமியா சாப்டர் 1 verse 11 and 12. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் எரேமியாவே, நீ என்னத்தை காண்கிறாய் என்று கேட்டார். வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர், நீ கண்டது சரியே, என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் என்றார். நாம் நேற்றைய தினத்தில் பார்த்தோம், எரேமியாவினுடைய நாவில கர்த்தருடைய வார்த்தையை வைத்தார். அந்த வாயை தொட்டேன், அந்த வாயில் என் வார்த்தையை வச்சிருக்கிறேன்னு கர்த்தர் சொன்னார் நேற்றைய தினத்தில். அந்த வார்த்தையை, நம்முடைய நாவை கர்த்தர் தொட்டு தேவனுடைய வார்த்தையை நம்முடைய நாவில வைத்திருக்கிறார் என்பதை குறித்து நேற்றைய தினத்தில் நாம் தியானித்தோம். இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை எரேமியாவுக்கு உண்டாகி, நீ என்ன பார்க்குறப்பா அப்படின்னு ஆண்டவர் கேட்குறாரு. தரிசனத்தில் ஆண்டவர் நீ என்ன பார்க்குறன்னு கேட்குறாரு. அவர் சொல்கிறார், நான் வாதுமை மரத்தின் கிளையை காண்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ ஆண்டவர் சொல்கிறார், நீ கண்டது சரிதான், நீ பார்த்தது கரெக்டானது தான், என் வார்த்தையை தீவிரமாய் நிறைவேற்றுவேன் கர்த்தர் சொல்கிறார். அப்போ இந்த வாதுமை அப்படிங்கிறது ஆல்மண்ட் ட்ரீ என்று சொல்லப்படுகிறது. த ராட் ஆஃப் ஆல்மண்ட் ட்ரீ. ஆல்மண்ட் அப்படின்னா நமக்கு இந்த பாதாம் என்று சொல்லுவோம். பாதாம் மரத்தின் அந்த கிளை, தடியின் முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது, அந்த வாதுமை மரத்தினுடைய சூழ்நிலை, அந்த வாதுமை மரம் வசந்த காலத்தின் முதலில் பூக்கும், வசந்த காலத்தில் முதல்ல பூக்கிற ஒன்றாக இருக்குமா. அதன் வடிவம், அதாவது அந்த பாதாம், அதனுடைய வடிவம் பார்த்திங்கன்னா கண்களை போல இருக்கிறது. ஹீப்ரூவில் இதன் பெயர், அதற்கான அர்த்தம் என்ன அப்படின்னா, ஹீப்ரூவில் விழிப்பூட்டுதல் என்று பொருளாகும். விழிப்பூட்டுதல். அப்போ விழிப்பூட்டுதல் அப்படின்னா என்னென்னா, வார்னிங், எச்சரிப்பு என்று அர்த்தம். அவேக் என்று அர்த்தம். வேக்கிங் என்று அர்த்தம். அவேக்கிங் என்று அர்த்தம். அப்படின்னா இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தை, ஒரு பொருள் என்னவென்றால் விழித்திரு, விழிப்பூட்டுதல். அப்படின்னா ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நான் இந்த வார்த்தையை, இந்த காரியத்தை உனக்கு வெளிப்படுத்துகிறேன். இதை பார்த்து நீ தீவிரமாக இதை நிறைவேற்ற போகிறேன் நான். இந்த வார்த்தையை நீ கேட்டு விழிப்போடு இரு, எச்சரிப்போடு இரு அப்படிங்கிறது தான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அநேக நேரங்கள் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராக வருகிறது. அநேக நேரங்கள் ஆண்டவருடைய வார்த்தை தீவிரமாய் நமக்கு நேராக வருகிறது. ஆனால் அநேக நேரம் அந்த வார்த்தையை நாம் விழிப்போடு அதை எடுத்துக்கிறது அல்ல. விழிப்பூட்டல் எபிரேய பாஷையில், எபிரேய பதத்தில் அதற்குடைய அர்த்தம் என்னென்னா விழிப்பூட்டுதல் அப்படின்னா வார்னிங்னு அர்த்தம். கர்த்தர் அநேக நேரம் நமக்கு எச்சரிக்கிறார் அவருடைய வார்த்தையை அனுப்பி. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு, ஸ்பிரிச்சுவல் லைஃபை குறித்து தான் தியானிச்சுட்டு இருக்கிறோம். இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதை கர்த்தர் நிறைய நேரம் நமக்கு உணர்த்துவிக்கிறார். அநேக நேரம் நாம் இருந்தாலும் நாம் உணர்த்தப்படாதது போல நம்முடைய லைஃப்பை ரன் பண்ணுறோம். அவேக் என்று சொல்லப்படுகிறது. வேக் அப்படின்னா எந்திரி அப்படின்னு அர்த்தம். அவேக் அதோடைய ப்ரொனன்சியேஷன், வேர்பு அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஓக்குன்னு சொல்லலாம். எந்திரிச்சிட்டேன். வேக்னா எந்திரி,
அவேக்கிங், முழிச்சிரு. அப்போ எல்லாமே என்ன சொல்லுதுன்னா, ஆண்டுடைய வார்த்தைக்கு ஜாக்கிரதையாக இருந்து இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நீ எச்சரிப்புடன் நீ வாழ வேண்டும். இந்த உலகம் ஒரு பொல்லாத உலகமாக இருக்கிறது, பொல்லாத சூழ்நிலையாக இருக்கிறது. இந்த பொல்லாத சூழ்நிலையில் கர்த்தர் நம்மை விழிப்போட வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். எரேமியாவே, நீ என்னத்தை பார்க்குற? ஆண்டவரே, நான் இதை பார்க்குறேன். ரைட், நீ பார்த்தது சரிதான். நீ 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 பார்த்தது சரிதான். உனக்கு நான் காட்டினது சரிதான். உங்ககிட்ட நான் பேசினது சரிதான். இது சரியானது தான். இதை நான் சீக்கிரமாக செய்ய போகிறேன். நீ காண்கிறது சரி, நீ பார்க்கிறது சரி, நீ பேசுகிறது சரி, நான் உனக்கு வெளிப்படுத்துறது சரி. இந்த வார்த்தைகள் எல்லாம் உண்மை, இந்த வார்த்தைகள் எல்லாம் சரி, இந்த தரிசனங்கள் எல்லாம் சரி, இவைகள் எல்லாம் சரியாக இருக்கிறது. அவைகளை நான் தீவிரமாக சீக்கிரமாக செய்ய போகிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லிட்டு, இதற்கு நீ எச்சரிப்பாக இரு, இதற்கு நீ விழிப்போடு இரு, இதற்கு நீ விழிப்பூட்டுதலோடு மற்றவர்களையும் நீ விழிப்போடு வைத்துக்கொள் என்பது தான் கர்த்தர் சொல்கிறார். அநேக நேரம் தேவ பிள்ளைகளை, அநேக நேரம் நாம் விழிப்போடு இருக்கிறது இல்லை. அநேக நேரம் நாம் விழிப்போடு இருக்கிறதையும் மறந்து விடுகிறோம். நமக்கு தெரியும், 10 கன்னிகைகள் இருந்தாங்க. த ஃபெமிலியர் இன்சிடெண்ட் பேரபிள்ஸ். அதில் 10 பேர் ஆயத்தமாக இருக்கிறாங்க, 5 பேர் தே ஆர் வெரி ரெடி. அதாவது எப்படின்னா, அவங்க ஆல்ரெடி சூப்பராக எல்லாம் ப்ரிப்பேர்டு, வெல் ப்ரிப்பேர்டு அண்ட் ரெடியாக இருக்காங்க. இப்போ என்ன நடந்தாலும் சரி அப்படிங்கிற மாதிரி நம்ம கடந்து போயிடுவோம் அப்படிங்கிற லெவலில் இருக்காங்க. ஆனால் மீத இருந்த 5 பேருடைய நிலைமை என்னன்னு நமக்கு நன்றாகவே தெரியும். அவர்கள் ரெடியாக இருக்கணும்னு அவங்களுக்கு விருப்பம். அந்த 5 பேரை பார்த்துட்டு அவங்க விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர்கள் நினைத்தார்கள். சில விஷயங்களை செய்வதற்கு அவர்கள் தங்களை ஒப்பு கொடுத்தார்கள், பிரயாசப்பட்டார்கள். ஆனால் முழுமையான அந்த விழிப்பூட்டுதலோடு அவங்க இல்லை, மேலோட்டமான விழிப்பூட்டுதலோடு இருந்தாங்க. சிலரை நான் இந்த கடந்த நாட்களில் சிலரை சந்திக்கும் பொழுது, அவர்கிட்ட பேசும் பொழுது, அவங்ககிட்ட பேசும்போது சொன்னாங்க, என்ன சொன்னாங்கன்னா, சில விசுவாசிகள், சில தேவ பிள்ளைகள் சொல்கிறாங்க என்னென்னா, பாஸ்டர், நிறையா பேர்த்துக்கு வருகை பற்றிதான ஒரு அவேர்னஸ் இல்லை, கடைசி காலத்திற்குரிய காரியங்களை பற்றி அவர்களுக்கு நிறையா தெரியல. ஏன்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, வந்தால் பார்த்துக்கலாம், வரும்போது பார்த்துக்கலாம். என்ன சொல்கிறாங்களாம்? அது நடக்கும்போது பார்த்துக்கலாம், அது வரும்பொழுது பார்த்துக்கலாம். இப்போவே எதுக்கு அதை பற்றிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? இப்போவே எதுக்கு அதை பற்றிலாம் நீங்கள் சொல்கிறீங்க? அதெல்லாம் சொல்லி எங்களுக்கு நாங்கள் கேட்குற மனநிலைமையிலையும் இல்லை, அதை புரிஞ்சுக்கிற மனநிலைமையிலும் நாங்கள் இல்லை. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க, இப்போ அதை பற்றி பேச வேண்டாம். அது வரும் பொழுது, அது நடக்கும் பொழுது நாங்கள் அப்பொழுது பார்த்து கொள்கிறோம். நல்ல கவனிங்க மக்களே. இது காரணம் என்னென்னா, அவங்களுக்கு இதை பற்றினதான விழிப்பூட்டுதல் இல்லை. ஆண்டவர் எரேமியாட்ட தெளிவாக சொல்கிறாரு, நீ எதைப்பா பார்க்குற? ஏன் ஆண்டவர் தரிசனங்களை கொடுக்குறாரு? வரப்போகிற தரிசனங்களை. அநேக ஊழியர்களுக்கு தேசத்தில் நடக்கிற தரிசனங்களை, தேசத்தில் நடக்கிற காரியங்களை, வரப்போகிற காரியங்களை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறாரே. நானும் நிறைய நேரம் ஜெபிக்கும் பொழுது, நிறைய நேரங்கள் ஆவியானவர் எனக்கும் நிறைய காரியங்களை, வரப்போகிற நிறைய காரியங்களை கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். அதெல்லாம் எதுக்கு வெளிப்படுத்துகிறாரு? விழிப்பூட்டுதலோடு இருக்கணும், எச்சரிப்போடு இருக்கணும். அவேக் வார்னிங் கர்த்தர் எச்சரிக்கிறாரு. இந்த ஆவிக்குரிய லைஃப்பில் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி, இன்னும் ஸ்ட்ராங்காகி நீ வாழ கற்றுக்கோ. ஏன்னா வரப்போகிற நாட்கள் இன்னும் மிகப்பெரிய கொடிய நாட்களாக இருக்க போகிறது. நான் அதை தீவிரமாய் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னா, ஆண்டவர் ஒரு விஷயத்தை சொல்லி நீங்கள் விழிப்போடு இருக்கணும்னு சொல்கிறாருன்னா, நாம் விழிப்போடு இருக்கணும். நம்ம அதை அசதியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25 28 வசனங்களை வாசிக்கும் பொழுது, எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 25 28 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நான் கர்த்தர், நான் சொல்வேன், நான் சொல்லும் வார்த்தை நிறைவேறும். கவனித்தீர்களா? நான் கர்த்தர், நான் சொல்லுவேன், நான் சொல்கிற வார்த்தை நிறைவேறும். இனி தாமதியாது, இனி டிலே ஆகாது.
கலக விட்டாரே, உங்கள் நாட்களிலே நான் வார்த்தையை சொல்வேன், அதை நிறைவேறவும் பண்ணுவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல்லு என்றார். எசேக்கியா கிட்ட ஆண்டவர் சொல்கிறாரு, கலக விட்டாரே, உங்கள் நாட்களிலேயே நான் இந்த வார்த்தையை சொல்கிறேன், உங்கள் நாட்களிலேயே இந்த வார்த்தையை சொன்ன வார்த்தையை நான் நிறைவேற்றுறேன். ஆனால் நிறைய நேரம் நான் சொன்னதை நீங்கள் புரிஞ்சுக்கல, இது நடந்துட்டு இருக்கிற சம்பவம் உங்களுக்கு புரியலை. காரணம் என்னென்னா, நீங்கள் இதை பற்றி அவேர்னஸ் இல்லாமல், வார்னிங், எச்சரிக்கப்படுகிற வார்த்தையை ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஆவிக்குரிய கண்ணோட்டத்தில் எடுத்துக்காமல் ஏனோதானோ என்று வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். கண்டினியூ பண்ணுற வசனத்தை, பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, இதோ இஸ்ரவேல் வம்சத்தார் இவன் காண்கிற தரிசனம் நிறைவேற அநேக நாள் செல்லும், தூரமாய் இருக்கிற காலங்களை குறித்து இவன் தீர்க்க தரிசனம் சொல்லுகிறான் என்கிறார்கள். நான் சொன்னேன் தெரியுமா, அது வரும்போது பார்த்துக்கலாம், அது நடக்கும்போது பார்த்துக்கலாம். கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்களேன். சில வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கையிலேயே நடக்காத சில விஷயங்கள் நடந்துச்சு. என்னென்னா, ஒரு கொள்ளை நோய் வந்தது. அந்த கொள்ளை நோய் நிமித்தமாக உலகமே ஸ்தம்பித்தது. அந்த உலகம் ஸ்தம்பித்து போய் அநேகர் பல நாட்கள் நாம் வீடுகளுக்குள்ளே அடங்கியிருந்தோம். இதையெல்லாம் நடக்கும் என்று நாம் நினைத்து கூட பார்த்ததில்லை. ஆனால் நம்முடைய நாட்களிலே அவைகளெல்லாம் நிறைவேறினது. வை நாட்? ஏன் திரும்பியும் அப்படிப்பட்ட ஒரு நாட்கள் வராது என்று யாராலும் சொல்ல முடியாது. அது நிச்சயமாய் நிறைவேறும், வரலாம், எப்போ வேணாலும் நடக்கலாம், எப்போ வேணாலும் என்ன வேணாலும் சூழ்நிலை வரலாம். அதுக்கு தான் ஆண்டவர் சொல்கிறாரு, உன் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணு, உன் ஆவிக்குரிய லைஃப்பை நீ ஸ்ட்ரென்தன் பண்ணு. இந்த டே 3, இந்த 3ஆவது நாள் ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். உன் ஆவிக்குரிய லைஃப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுப்பா. உன் ஆவிக்குரிய லைஃப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணலினா நான் பேசுகிறது நிறைய விஷயங்கள் உனக்கு புரியாது. கலக விட்டாரே, நான் சொல்கிறது உங்கள் நாட்களே நான் நிறைவேற்றிட்டு இருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் உங்களுக்கு புரியலை. அவங்க சொல்கிறாங்க, இன்னும் காலங்கள் கிடக்குதியா, இன்னும் தூரமாக இருக்கிற தரிசனத்தை குறித்து, தூரமாக இருக்கிற காலங்களை குறித்து இப்போவே பேசிக்கிட்டு இருக்கிற நீ அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கிற வார்த்தை சொல்லுகிறது. இன்றைக்கும் அநேகர் நம்மில் இப்படிப்பட்ட நிலையில் தான் நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி காலையில் சொல்கிறார், ஆவிக்குரியவனே, ஆவிக்குரியவளே, ஆவிக்குரியவர்களே, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை, ஸ்பிரிச்சுவல் லைஃப்பை சீர்தூக்கி ஸ்திரப்படுத்தி ஸ்ட்ரென்தன் பண்ணி தேவனுடைய பாதைக்கு நேராக வாங்க. 28ஆம் வசனம், ஆகையால் என் வார்த்தைகளில் ஒன்றாகிலும் இனி தாமதிப்பது இல்லை என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று அவர்களோட சொல்லு என்றார். கவனித்தீர்களா வார்த்தையை? கர்த்தர் டைம் டு டைம் அவருடைய வார்த்தையை சொல்லிகிட்டே தான் இருக்கார். டைம் டு டைம் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றிட்டே தான் இருக்கார். டைம் டு டைம் அந்த வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிற வார்த்தையாக தான் இருக்கிறது. ஒரு வசனம் இருக்கிறது, குறித்த காலத்தில் தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, அது முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் வரும், அதற்கு காத்திரு. நல்லா கவனிங்க, இதெல்லாம் தாமதித்தாலும் வரும் நாட்கள். இப்படிப்பட்ட நாட்களாக இருக்கிறது, நிறைவேறுகிற நாட்களாக இருக்கிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை அநேக நேரம் நாம் பின்னின நிலைமையில் போயிட்டு கொண்டிருக்கிறோம். முன்னாடி புஷ் பண்ணி தள்ள வேண்டிய நிலைக்கு இருக்க வேண்டிய நாம் பின்னிலைக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது டெக்னாலஜிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. சிலர் சொல்கிறாங்க, இப்போ உலக நாடுகள் சொல்லுது, இந்த ஏஐ டெக்னாலஜி நிமித்தமாக ரொம்ப அதிகமாக போகுது, அதனால் ஐயோ இது எக்ஸ்ட்ரீம் லெவலில் போகுதுங்க, எங்கள் கண்ட்ரிக்கு இது வேண்டாம், ஏன்னா இது ரொம்ப ஓவராக போகுது, லிமிட்டாக இருந்தால் பரவாயில்ல, இது ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கனால இது எங்கள் கண்ட்ரிக்கே வேண்டான்னு சொல்கிறான். நல்லா கவனிங்களேன், அந்த அளவுக்கு டெக்னாலஜிஸ், அந்தளவுக்கு நாட்கள், அந்தளவுக்கு சூழ்நிலை, அந்தளவுக்கு எல்லாம் போய்கொண்டிருக்கிறது. ஆனால் ஆவிக்குரிய காலத்தில், ஆவிக்குரிய ஜீவியத்தில் மாத்திரமே நாம் நடக்க போகிற காரியங்களை குறித்து ஆவியானவர் சொல்லும் பொழுது நமக்கு அவைகளை பற்றி உணர்வில்லாமல் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது,
இனி தாமதிப்பதில்லை என்று கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறார். நான் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று கர்த்தராய் ஆண்டவர் உரைக்கிறார். நிச்சயமாக இன்றைக்கு ஆவியானவர் இந்த நாளில் இந்த காலை வேளை பேசிகிட்டு இருக்கிறாருங்க. கர்த்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் நிறைவேறும். கர்த்தர் சொன்ன வார்த்தையெல்லாம் நிச்சயமாய் தாமதிப்பது இல்லை. உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் எதை தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறாரோ அந்த வார்த்தைகள் நிச்சயமாக நிறைவேறும். அல்லேலூயா. அந்த வார்த்தைகள் நிச்சயமாக தாமதிப்பது இல்லை. அது தாமதிப்பது இல்லைங்க. சீக்கிரத்தில் நடக்க போகுது உங்கள் வாழ்க்கையில், சீக்கிரத்தில் நடக்க போகுது உங்கள் குடும்பத்தில், சீக்கிரத்தில் நடக்க போகுது உங்கள் சூழ்நிலையில். கர்த்தர் இதை சொல்லுகிறார். கர்த்தர் இதை சொல்லுகிறார். கர்த்தர் இதை சொல்லுகிறார். கர்த்தர் பதிலளிப்பவராக இருக்கிறாரு. கர்த்தர் பதிலளிக்கிறவராக இருக்கிறாரு. கர்த்தர் பதிலளிக்கிறவராக இருக்கிறாரு. உபாகமம் 32 அதிகாரம் 35 வாசிக்கும் பொழுது கவனித்து பாருங்கள். டியூட்ரானமி சாப்டர் 32 verse 35. பழி வாங்குவதும் பதிலளிப்பதும் எனக்கு உரியது. பழி வாங்குவது எனக்கு உரியது, பதில் ரிப்ளை கொடுக்கிறது எனக்கு உரியது. ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும், அவர்களுடைய ஆபத்து நாள் சமீபமாக இருக்கிறது, அவர்களுக்கு நேரிடும் காரியம் தீவிரித்து வரும். நிறைய பேர்த்துக்கு கவலை இல்லை. என்ன தெரியுமா? பார்த்துக்கலாம், கர்த்தர் பேசும்போது பார்த்துக்கலாம், கர்த்தர் வரும்போது பார்த்துக்கலாம், கர்த்தர் செயலாற்றும் போது பார்த்துக்கலாம், கர்த்தர் என்ன செஞ்சிருவார் பார்த்துருவோம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு ஒரு அசதியான வாழ்க்கை. கர்த்தர் சொல்கிறார், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இன்றைக்கி நம்ம தியானிக்கிற வார்த்தையின்படியாக விழிப்பூட்டுதல், வார்னிங், அவேக், வேக், விழிப்பூட்டுதல். நீ என்னத்தப்பா பார்க்குற? நான் இதை பார்க்குறேன் ஐயா. பார்த்துட்டீல, இதுதான் உண்மை, இதுதான் நடக்க போகுது, இதை நான் தீவிரமாக நிறைவேற்றுவேன் அப்படின்னு கர்த்தர் சொல்கிறாரு. சொல்லிட்டு தான் ஆண்டவர் சொல்கிறார், இதெல்லாம் நடக்குது. ஆனால் நிறையா ஜனங்கள் கலக விட்டார், இதையெல்லாம் அறியாமல் புரியாமல் அவரவர் வாழ்க்கையை பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் தீவிரமாய் செய்ய போகிற காரியத்தை உணர்கிறவன் தப்பித்து கொள்வான். அவர் சொல்கிறாரு பாருங்க, ஏற்ற காலத்தில் அவர்களுடைய கால் தள்ளாடும். ஒரு நாள் கண்டிப்பாக ஏனோ தானோ என்று பார்த்துக்கலாம் என்று ஆண்டுடைய வார்த்தையை உதாசீனப்படுத்தி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற ஜனங்களுடைய கால்கள் ஒரு நாள் தள்ளாடும். அது என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாள் தள்ளாடும். அவர்களுக்கு நிச்சயமாக ஆபத்து நாள் சமீபமாகும். ஏன் ஆபத்து வரவே வராதா? வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், அடிமைத்தன வீடாக எகிப்திலிருந்து கர்த்தர் அவர்களை சொந்த ஜனங்களை மீட்டெடுக்கிறார். வெளியில் வந்த உடனே பின்னாடி துரத்த ஆரம்பிச்சிட்டானுங்க. ஆபத்து அவர்களுக்கு நேரிட்டது. ஓடுறான், ஓடிட்டே இருக்கிறான். எவ்வளோ தூரம் ஓட முடியுமோ ஓடலான்னு ஓடனா முன்னாடி சிவந்த சமுத்திரம் ஆபத்து அவர்கள் முன்பதாக நிற்கிறது. அதையும் கர்த்தர் அவர்களுக்கு நடுவாக பிரிக்க வைத்து நடக்க வைக்கிறார். அதை கடந்து போகிறார்கள். அப்பையும் ஆபத்து அவர்கள் பின்னாக தொடர்ந்து கொண்டு வருகிறது. இவர்கள் தங்கள் வாழ்க்கைக்காகவே ஓடுகிறார்கள், பின்னாடி துரத்தி கொண்டு வருகிறார்கள், ஓடுகிறார்கள். இதை தாண்டினதுக்கப்புறமும் அவன் வாழ்க்கையில் போராட்டம் வந்துச்சு, ஆபத்து நேரிட்டது. தாகம் எடுக்கிறது, தண்ணீரை குடிக்க வேண்டும் என்றால் தண்ணீர் கசக்கிறது, தண்ணீர் குடிக்க முடியவில்லை. நல்லா கவனிங்க, அவர்களுக்கு கண்டினியூலி அகைன் அண்ட் அகைன் ஆண்டவர் அவர்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டே இருக்கார். அவர் கூட இருக்கிறாரு, அவர் சொன்னதை செய்கிறாரு. ஆனால் ஆபத்து அவர்களுக்கு சமீபமாக வந்துட்டே தான் இருந்துச்சு. ஆனால் அவர்களை தொடலை. ஆபத்து வந்துச்சு, ஆனால் அவர்களுக்கு ஆபத்தை தொடவிடாமல் ஆண்டவர் அவர்களை தப்புவித்தார். அவர்களுக்கு நேரிடும் காரியம் தீவிரித்து வந்தது. எப்படியாவது அவர்களை தீவிரித்து வந்து அவர்களை நிர்மூலமாக்கணும் வந்துச்சு. ஆனால் நிர்மூலமாக்க கர்த்தர் விடலை. இன்றைக்கு காலை வேளை கர்த்தர் ஆவியானவர் நம்மகிட்ட பேசுகிறாருங்க. இந்த 3வது நாளில், 21 நாள் ஜபத்தில் 3வது நாள் காலை வேளை ஆவியானவர் சொல்கிறார், உங்களுக்கும் எனக்கும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அனைவருக்கும்
தேவனுடைய வார்த்தை சொல்லப்படுகிற வார்த்தை என்னவென்றால், விழிப்பூட்டுதலோடு இரு, விழிப்பூட்டுதலோடு இரு. வார்னிங், எச்சரிக்கிறேன். அவேக்கிங், அவேக், எச்சரிப்போடு இரு. நான் செய்யப்போகிற காரியத்தை நான் தீவிரமாக செய்யப்போகிறேன். நான் வெளிப்படுத்தின விஷயங்களை நான் தீவிரமாக நிறைவேற்றப் போகிற காலங்கள் வந்துவிட்டது. இந்த தீவிரமாய் செய்யப்போகிற காலங்களிலே, தீவிரமாய் நான் செயலாற்றப் போகிற காலங்களிலே நீ உன் வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் என்னோட தீவிரப்படுத்து. இன்னும் அதிகமாக என்னோடு விழிப்பூட்டுதலாக இருந்து உன் வாழ்க்கையை என்னோடு தீவிரமாக செயலாற்று என்று கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார். அன்றைக்கு யோசேப்பு தேவ வார்த்தையை தீவிரமாக கேட்டு, யோசேப்பே நீ என்ன பார்க்குற? நான் நிறைய விஷயங்களை பார்க்குறேன் ஆண்டவரே, இப்படி நடக்குது, அப்படி நடக்குது, எல்லாம் நடக்குது, ஓகே, இந்த மாதிரி நடக்குதா, இதெல்லாம் நான் காண்பித்தேன்னா இதெல்லாம் நீ செய்ய அப்படின்னு ஆண்டவர் அவனுக்கு சொன்னார். சொன்னதை அவன் தீவிரமாக கவனமாக கேட்டு அந்த வார்த்தையை, கர்த்தர் காண்பித்ததை அவன் செய்தான். கர்த்தர் காண்பித்ததை அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்பற்றினான். அவன் வேறு யாரையும் பார்க்கல. கர்த்தர் சொன்னதை அவன் பேசிக்கிட்டு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான். குடும்பத்தை கிட்ட போய் சொன்னால் குடும்பம் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் அவர்களுக்கு அது புரியலை, தெரியலை. ஆண்டவருடைய வார்த்தை சொல்வது போல கலக வீட்டாரே அப்படிங்கிற மாதிரி நிறைய நேரம் அவங்களுக்கு புரியலை. அன்னைமார்கிட்ட போய் சொன்னால் அன்னைமாருக்கு புரியலை. புரிஞ்ச ஒரே ஆள் யார் தெரியுமா? யோசேப்பு மாத்திரம்தான். இன்றைக்கி உங்களுக்கு மாத்திரம்தான் புரியுதா? உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு புரியலையா? நீங்கள் தான் யோசேப்பு. நீங்கள் சொன்னாலும் அவங்களுக்கு புரியலையா? நீங்கள் தான் யோசேப்பு. அவன் யோசேப்போடைய அன்னை மாதிரி உங்கள் கூட இருக்கிறான். அவனுக்கு புரியாது. உங்கள் வீடு, உங்கள் தகப்பனும் உங்கள் தாயும் நீங்கள் சொல்கிறத அவங்களுக்கு புரியலையா? புரியாது. ஏன் தெரியுமா? உங்களுக்கு மட்டும்தான் அது புரியும். ஏனென்றால் கர்த்தர் உங்களை விழிப்பூட்டுதலோட வச்சிருக்கிறாரு. அவங்களுக்கு விழிப்பூட்டுதல் இல்லை. புரியுதா உங்களுக்கு என்னென்னு? அந்த விழிப்பூட்டுதலோட தேவ திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு ஓடுனா யோசேப்பு. அநேக பிரச்சனைகள் குடும்பம் வெறுத்தது. எல்லாரும் வெறுத்தார்கள். சுற்றிலும் வெறுக்கப்பட்டான். தனிமையாக நிறுத்தப்பட்டான். குழியிலே தூக்கி போடப்பட்டான். திரும்பியும் தூக்கப்பட்டான். விற்கப்பட்டான். அங்கே போய் அடிமையாக இருந்தான். அங்கே சிறைச்சாலையை அனுபவித்தான். ஆனால் என்ன நடந்தது என்று நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். நமக்கு எல்லாத்துக்கும் நமக்கு நல்லா தெரியும். தேவன் சொன்னார், நான் அதை தீவிரமாக செய்வேன், நீ பார்க்குறத நான் செய்வேன். ஆண்டவர் சொன்னார், 7 வருஷம் பஞ்சம், 7 வருஷம் ஆசீர்வாதம், இதெல்லாம் செய். அவனுக்கு தேவன் காண்பித்ததை கர்த்தர் தீவிரமாய் நிறைவேற்றினார். 7 வருஷம் ஆசீர்வாதத்தில் அவன் சகலத்தை செஞ்சான். அடுத்த 7 வருஷம் பஞ்சத்தில் எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. சகல சுற்றிலும் இருக்கிற தேசங்கள் அனைத்தும் ஒன்றுமில்லாமல் போனது. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறின வார்த்தையாக யோசேப்பு பின்பற்றினபடினால் அவன் வாழ்க்கையில் மாத்திரம் அது நடந்துச்சு. அவனை வெறுத்தவர்கள் எல்லாம் உணவுக்கு வழி இல்லாமல் நின்றார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு அப்போ புரியல, இப்போ புரியுது. என்ன புரிஞ்சுது? ஒன்றுமே இல்லை. அவனுக்கு புரிஞ்சனால அவங்கிட்ட எல்லாம் இருக்குது. இப்போ இவங்களுக்கு புரியாதனால எதுவுமே இல்லாமல் இப்போ நிற்கிறாங்க. டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? உங்களுக்கு புரிஞ்சுதா? இப்போ இது ஆவியானவர் சொன்ன வார்த்தை. நான் இந்த வார்த்தையை பேசவில்லை. திரும்பி அதை சொல்கிறேன். அந்த வார்த்தையை அவர்களுக்கு புரியலை, அதனால் இப்போ அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. உங்களுக்கு புரியுது, புரிஞ்சிச்சு, அதனால் இனிமேல் உங்களுக்கு எல்லாம் இருக்கும். ஏனென்றால் கர்த்தரை நிறைவேற்றுகிறார். நிறைவேற்றுவதற்கு நீங்கள் உங்களை அர்ப்பணித்து நிறைவேற்றுகிற தகுதியுள்ள பாத்திரமாய் நீங்கள் இருந்தீர்கள் என்றால், ஆண்டவர் சொல்கிறார், குயவன் கையில் உள்ள களிமண்ணை போல நீ என் கரத்தில் இருந்தினா நான் உன்னை வணஞ்சுக்குவையா. ஐ வாண்ட் டு மேக் அ வெசல். உன்னை ஒரு நல்ல பாத்திரமாய் நான் உருவாக்க தீவிரமாக அதை செயலாற்றுவேன் கர்த்தர் சொல்கிறார்.
இன்றைக்கு காலை வேளை ஆவியானவர் நம்மிடத்து இந்த டே 3ல் 3ஆவது நாளில் இந்த காலை வேளை ஆவியானவர் நம்மகிட்ட பேசினது தான். நல்ல தெளிவாக புரிஞ்சுக்குவாங்க. ஆண்டவர் கேட்குறாரு, ஐயா நீ என்ன பார்க்குற? ஆண்டவரே நான் நிறையா பார்க்குறேன் ஆண்டவரே. நீ எதை கேட்டுட்ருக்க? நிறையா சத்தம் எனக்கு கேட்குது. யார் சத்தம்? உம்முடைய சத்தம். இந்த சத்தத்தை கேட்டு இதுக்கு பின்னாடி ஓடிப்போ. நான் உன் வாழ்க்கையில் என் வார்த்தையை அனுப்பி தீவிரமாக அவைகளை நிறைவேற்றுவேன். சிம்பிள் திங். அதற்கு நீ ஒன்றை விழிப்பூட்டுதலாக இருந்துக்கோ. நீ விழிப்பூட்டுதலோடு இருந்தினா வருகிற நாட்களுக்கு நீ தப்பித்துக்கொள்வாய். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை செம்மையாக இருக்கும். உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை விழிப்பூட்டுதலோடு, வார்னிங்கோட, அவேக்கிங்கோட, வேக்கோட நீ என்னுடைய சமூகத்தில் இருந்தீனா நிச்சயமாக நீ ஜெயம் பெறுவ. இதுதான் இந்த கால வேளை கற்று சொல்கிறார். ஆவியானவர் சொன்ன வார்த்தை தான். நிறைய பேர்த்துக்கு இந்த வார்த்தைகள் புரியவில்லை. நிறைய பேர்த்துக்கு நிறையா நேரங்களிலே ஆவியானவர் செய்ய போகிற தீவிரமான காரியங்கள் என்னவென்று அறியாமல், புரியாமல், தெரியாமல், பாதை தெரியாமல், திசை தெரியாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நமக்கு எல்லாமே தெரிகிறது. ஆவியானவர் எல்லாவற்றையும் நமக்கு காண்பித்து கொண்டிருக்கிறார். நாம் சரியான பாதையில் ஓடும் பொழுது தேவன் காண்பித்து செயலாற்றுகிற, நிறைவேற்ற போகிற அந்த வாழ்க்கையிலே நாம் ஓடுவோம். நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை தேவன் கையில் ஒப்பு கொடுப்போம். நம்முடைய ஆவிக்குரிய லைஃப் ஆண்டவர் கையில் கொடுப்போம். கர்த்தர் எதை நிறைவேற்ற சித்தமாக இருக்கிறாரோ அதை நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். ஆமென். ஜெபிக்கலாம். பரலோக தேவனே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த டே 3ல் 3ஆவது நாள் எங்களோடு இடைப்பட்ட கிருபைகளுக்காக நன்றி. பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு பேசின வார்த்தைக்காக நன்றி. இன்னும் அதிகமாக நீர் வெளிப்படுத்தின வார்த்தை, நீர் சொன்ன வார்த்தையை தீவிரமாக நிறைவேற்றப் போகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த வார்த்தையின்படியாக நாங்கள் உம்மோடு சேர்ந்து எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நடத்த விரும்புகிறோம். கர்த்தர் எங்களை நடத்துவீராக. உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம், தாழ்த்துகிறோம். நீரே பொறுப்பெடுத்து நிறுத்துகிறார். எல்லா துதிகான மகிமையெல்லாம் உங்கள் ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவரோடு இருங்க. ஆண்டவர் வெளிக்காட்டுகிற காரியங்களை கேட்டு ஆண்டவர் செயலாற்றப் போகிற காரியங்களை தீவிரமாக செயலாற்றப் போகிறார். அதை பிடிச்சிக்கிட்டு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆண்டவரோடு நடத்துங்க. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வாராக. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.